மொபைல்ல நம்ம வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்றப்ப டைரக்டா பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ்லேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுவோம். இப்படி வந்து அன்இன்ஸ்டால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டா வந்து அன்இன்ஸ்டால் வந்து ஆகாது. ஸோ இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்பை வந்து கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் வந்து பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவில் சொல்ற மாதிரி நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து கம்ப்ளீட்டா வந்து அன்இன்ஸ்டால் வந்து ஆகும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு கிளியர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து கொடுக்குறப்ப அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்டாவுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். இப்போ அன்இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுறப்ப அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணிங்கன்னா தான் அந்த ஆப் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட மொபைல்லேருந்தே வந்து அன்இன்ஸ்டால் வந்து ஆகும். அதனால் இது மாதிரி வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.